ஒரு ஊரில் ஒரு தொப்பி வியாபாரி இருந்தார். அவர் கிராமம் கிராமமாகச் சென்று தொப்பிகளை விற்று வந்தார். ஒரு நாள் அவர் விற்க வேண்டிய தொப்பிகளுடன் நீண்ட தூரம் நடந்து களைத்துப் போனார். ஒரு அடர்ந்த மரத்தின் அடியில் தனது பெரிய பையை வைத்துவிட்டு சற்று ஓய்வெடுக்க நினைத்து உறங்கிப் போனார். அந்த மரத்தில் நிறைய குரங்குகள் வசித்து வந்தன. வியாபாரி தூங்குவதை பார்த்த குரங்குகள் மெதுவாக மரத்திலிருந்து இறங்கி வந்தன. வியாபாரியின் பைக்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்தபோது வண்ண வண்ணமான தொப்பிகள் இருந்தன. குரங்குகள் ஒவ்வொன்றும் ஆசையுடன் ஒரு தொப்பியை எடுத்து தலையில் போட்டுக்கொண்டன. விளையாடத் தொடங்கின. சிறிது நேரம் கழித்து வியாபாரி விழித்தெழுந்தார். அவர் தனது தொப்பிகளை எண்ணி பார்த்தபோது சில தொப்பிகளை காணவில்லை. மேலே பார்த்தால் குரங்குகள் தொப்பிகளை அணிந்து கொண்டு விளையாடிக் கொண்டிருப்பதை கண்டார். வியாபாரிக்கு ஒரே கோபம். குரங்குகளை விரட்ட கைகளை தட்டி சத்தமிட்டார். ஆனால் குரங்குகளும் இவரைப் போலவே கைகளை தட்டி சத்தம் போட்டு கேலி செய்தன. அவர் கோபத்தில் ஒரு கல்லை எடுத்து எறிய முயன்றார். குரங்குகளும் மரத்திலிருந்து பழங்களை எடுத்து அவர் மீது எறிய முயன்றன. வியாபாரி என்ன செய்வதென்று தெரியாமல் குழப்பமடைந்தார். அப்போது அவருக்கு ஒரு புத்திசாலி எண்ணம் தோன்றியது. தனது தலையில் இருந்த தொப்பியை எடுத்து அதை தூக்கி தரையில் எறிந்தார். அதை கவனித்துக் கொண்டிருந்த குரங்குகள், இவரும் நம்ம மாதிரி செய்யறாரு என்று நினைத்து அவர் செய்ததைப் போலவே தங்கள் தலையில் இருந்த தொப்பிகளையும் எடுத்து தரையில் எறிந்தன. வியாபாரி உடனே ஓடிப்போய் எல்லா தொப்பிகளையும் பொறுக்கி எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக அங்கிருந்து புறப்பட்டார்.